எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு வந்து வேட்டையின் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து நடக்க போது. ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு காத்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பாஸ் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு வந்து பாஸ் கிடைக்காம கூட இருக்கும். மேக்ஸிமம் இந்த வாட்டி வந்து நிறைய பேருக்கு பாஸ் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயிலர் படத்துலேருந்தே அந்த ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த ஒர்க் பண்ணுற ஆட்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, டெக்னீஷியனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான பாஸ் கிடைக்க முடியாத சூழ்நிலை இருக்குது. முதல்ல அந்த ரசிகர் மன்றம் அப்படிங்கிற விஷயம் மூலமாக நிறைய வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஏன்னா குறுகிய இடம் தான் இருக்குது அப்படிங்கிறனால ரொம்ப அதிகமான பாஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே வர முடியாத சூழ்நிலை கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் அப்படியே வந்து கொஞ்சம் நார்மலான எண்ணிக்கையில் மட்டுமே போட்டு க்ரூ மெம்பர்ஸு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபில் பண்ணி ஆடியோ லான்ச் வந்து நடத்தப்படுது. ஸோ இது வந்து பொதுவாக நடக்குது, ஃப்ரீயாக கிடைக்கிற பாஸு. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு எல்லை வச்சுருக்காங்க. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு விஷயந்தான், எல்லா ஆடியோ லான்ச் நடக்கும்போதும் சரி, ஏதோ ஒரு கான்சர்ட் நடக்கும்போதும் சரி, ஏதோ ஒன்று நடக்குதுனாலும் அதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, நெகட்டிவான விஷயம் இருக்குது. டிவியில் வரதுக்கு முன்னாடியே எல்லாருமே அதை வீடியோ எடுத்து போட்டுறாங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட், இப்போ தலைவர் வந்து பேசுகிறார் அப்படின்னா தலைவர் பேசுகிறத லைவாகவே போட்டுறாங்க. அது யாரும் தடுக்க முடியாது. பட் ஆனால் அது என்ன ஆயிருதுன்னா, ஏன் லைவாக போட்டுறாங்கன்னா, இப்போ டிவியில் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து பேசின விஷயங்கள் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக வந்துச்சுனாலோ, இல்லை ஏதோ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசிட்டாங்க அப்படின்னா அது வந்து எடிட்டிங்லேயே தூக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தான் இருக்கிறதுனால எல்லாருமே இப்போ லைவில் போடுறத வந்து நிறுத்திட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எடிட்டரில் தான் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம முதல்ல வந்து லைவில் பார்க்குறோம்ல, அதாவது இந்த ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறவங்க லைவில் காட்டுறாங்களா, அதில் தான் நம்ம உண்மையான சில விஷயங்களை உணர முடியும். அந்த ஒரிஜினல் ஃபீலையே வந்து பார்த்திங்கன்னா உணர முடியும். டிவிக்குன்னு பண்ணும்போது சில எடிட்டிங்லாம் பண்ணுவாங்க, அவங்க வந்து வேற ஒரு ரியாக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஃபில் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரிஜினல் அப்படி பண்ண முடியாது, லைவில் அப்படி பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம எப்பயும் போல் தலைவருடைய அந்த அற்புதமான ஒரு ஸ்பீச்சை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்லுவார். அமிதாப் பச்சன் சார் வந்து பார்த்திங்கன்னா நடிச்சிருக்க திரைப்படம் அப்படிங்கும்பொழுது அமிதாப் பச்சன் சார் கூட இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் ரொம்ப அழுத்தமாக சொல்லுவார் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவரை ஃபாலோ பண்ணி ரஜினி சார் வந்து சினிமாக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே தெரியும். அவரை வந்து அவருடைய படங்களுக்கு எதிராக 10 படங்களுக்கு மேலே வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு. அவரு கூட 2 படங்கள் நடிச்சிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட வந்து அவரோட ஃபாலோவராக இருந்து அவருடைய படங்களை ரீமேக் பண்ணி நடித்து அதற்கு பிறகு அவருடைய நட்பு ரீதியான ஒரு பழக்கம் வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியோட மெம்பராகவே வந்து பார்த்திங்கன்னா மாறக்கூடிய நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து மாறினார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நட்பு பாராட்டுறாரு. தனக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற ஒவ்வொரு நடிகர்களையும் எப்படி மதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ரஜினி சாரை பார்த்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமிதாப் பச்சன் சார்லேருந்து எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் ரஜினி சார் வந்து இது வரைக்குமே வந்து ஃபீல்டுக்குள்ளே வந்து நிற்கிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, தான் நடிச்சுக்கிட்டு இருக்க தன்னுடைய சக போட்டியாளர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து அவருக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் பின்னாடி இருந்த ஜென்ரேஷன் எல்லாரையுமே எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேச முடியுமோ அந்தளவுக்கு அவர் எல்லா மேடைகளையும் பாசிட்டிவாக பேசியிருக்காரு. அதனால தான் அதே மாதிரி புதுசாக ஒரு டேலண்ட் வந்து அவரோட கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா, நல்ல படங்கள் ஒன்று வருதுன்னா அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படம் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிற விஷயத்த வந்து மிக அதிகமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே பண்ண ஒரு ஹீரோ அப்படின்னா அது தலைவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ கூட ரஜினி சார் அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. எல்லாரும் பாராட்டி முடிச்சோன்னே பாராட்டுவாங்க. ஆனால் முதல் பாராட்டே ரஜினி சார்கிட்ட போன விஷயம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எல்லா திரைப்படங்களுக்குமே வெறும் முதல் படம் மட்டுமே இல்லாமல் எல்லா திரைப்படங்களுக்குமே ஃபோன் பண்ணி வாழ்த்திருக்காரு அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போது அவர் வந்து அவருடைய ஒர்க்கை அவருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஒரு பையன் வந்து மாநகரம்னு ஒரு படம் வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு நார்மல் படம் பண்ணுறாப்புல, அதுக்கப்புறம் கைதின்னு ஒரு படம் பண்ணும்போது அது மிகப்பெரிய வெற்றி அடையுது. அதுக்கப்புறம் மாஸ்டர்னு ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் லியோ படம் பண்ணுறாரு. எல்லா படங்களுக்குமே ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா அப்போ என்ன மனநிலையில் அவர் இருந்திருக்காரு, எல்லாத்தையும் பாராட்டுங்கிற மனநிலையில் இருந்திருக்காரு. தான் பார்த்து வளர்கின்ற பசங்களை பார்த்து அவர் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்காரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் படத்துலையும் சொன்னார். ஜெயிலர் படத்தில் வந்து ரஜினி சார் வந்து எதற்காக வந்து விஷயங்கள் சொன்னார்னா, அண்ணாத்த படம் வந்து சரியாக போலின்னு சொன்ன பிறகு இங்கே வந்து ஆன்லைனுக்குள்ளே வந்து பண்ணப்பட்ட அந்த நெகட்டிவான வைப் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பரவச்சு. அது வந்து எவ்வளோ பெரிய பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட பல பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்தியா இப்போ மனசில் பாடுக்கலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு, ஆனால் வந்து ஷூட்டிங் மட்டும் போயிட்டு இருப்பார், ஆனால் வந்து அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவர் முடிவெடுத்த டைம் வந்து கொரோனா டைம். இப்போ கொரோனா இல்லை வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா மறுபடியும் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார். எனக்கு வேணாம், இதுக்கப்புறம் அரசியலே வேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் மறுபடியும் அந்த முடிவை வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. லைஃப்பில் வந்து ஒரே ஒரு முறை தான் வந்து அரசியலுக்குள்ளே முழுமையாக இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து 4 வருஷம் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இருந்தார். அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லா வேலையுமே வந்து கட்டமைப்புகளாக ரெடி பண்ணி வச்சுருந்தார். பட் ஆனால் அதுக்கு மேலே இது வேணாம், கொரோனா சூழ்நிலையும் வந்து தடையாக இருக்குது, ஸோ தன்னுடைய உடம்பும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வரல அப்படிங்கிறனால அது வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போன டைமில் தான் அண்ணாத்த படம் வருது. படம் வந்து விமர்சன ரீதியாக நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வருது. கலெக்ஷன் ஓரளவுக்கு வந்திருந்தாலும் கூட விமர்சன ரீதியாக வந்து அவ்வளோதான் ரஜினிகாந்த்
அவரால் நடிக்க முடியல அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ரிவ்யூவர்லாம் இஷ்டத்துக்கு பேசினாங்க. ஜெயிலர் படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அத்தனை பேரையும் வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த ஜெயிலர் படத்துடைய மிகப்பெரிய ப்ரொமோஷனுக்கு அவருடைய மேடை பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு. அவர் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணுங்கள், ரஜினி சார் வந்து தன் லைஃப்பில் வந்து என்ன வந்து ஃபேஸ் பண்ணாரோ அதைத்தான் தன்னுடைய படத்துடைய மோட்டிவேஷனாக காட்டுறாரு. தன் லைஃப்பில் பட்ட வலிகளை சொல்லி தான் அந்த வலிகள் வந்து சாமானிய மக்கள்கிட்ட போய் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவருடைய வெற்றிகள் வந்து அப்படியே நிலைச்சு நிற்குது. அவர் வேற யாரோ ஒருத்தங்க கதை அந்த கதை இந்த கதைன்னு சொல்லலை. நீங்கள் அவருடைய சொல்லுகின்ற எல்லா கதையிலையுமே நீங்கள் அவரை பொருத்தி பார்க்க முடியும். பொருத்தி பார்த்தீங்கன்னா அது பொருந்தும். இப்போ இந்த கழுகு காக்கான்னு ஒரு கதை சொல்கிறார்ல, அந்த கழுகு காக்காங்கிற கதையில அவர் கழுகா நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் உருவகப்படுத்தும் போதே ரஜினிகாந்த் எப்படி நீங்கள் காக்காவை பார்ப்பீங்க. நீங்கள் அந்த கதையை யார்கிட்ட சொல்லுங்கள், ரஜினி சார் இப்படி ஒரு கதை சொன்னார் அப்படின்னா அவர் தான் அவர் கழுகுன்னு சொன்னாருன்னு தெரியும். யாரை காக்காங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது. அவர் என்ன சொல்கிறார், தன்னை எதிர்க்கிறவங்க, தன்னுடைய வளர்ச்சி பிடிக்காம யார் வந்து தன்னுடைய காலை வாடுறாங்களோ, யார் வந்து தன் மேலே வந்து தேவையில்லாமல் வந்து விமர்சனம் வைக்கிறாங்களோ அவங்கள காக்கான்னார். அது வந்து தன்னைத்தானே தான் காக்கான்னு வந்து சில பேர் உருவப்படுத்திட்டாங்கன்னா அது அவங்களுடைய பிரச்சனை. எதுக்கு இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன்னா, நாளைக்கு ஆடியோ லான்ச்சில் தலைவர் ஏதோ ஒரு விஷயம் பேச போகிறார். தன்னுடைய லைஃப்பில் நடந்த விஷயங்களையும் அண்ணா அமிதாப் பச்சன் சார்கிட்ட வந்து அவருடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், அங்கே நடிச்சிருக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றியுமே அவர் வந்து தெளிவாக சொல்ல போகிறார். பட் ஆனால் அதில் வந்து எதை வந்து அரசியலாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்களோ, எதை வந்து தன்னுடைய தலைவரை தப்பாக சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி உருவப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அது உருவப்படுத்திப்பாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, அதை நம்ம தடுக்கவே முடியாது. அது அவங்களுடைய உரிமையை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் சரி தெரியுமா, ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 29 வருஷங்கள் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து சிவாஜி படம் வரைக்குமே வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாங்களே அது பேர் ரஜினி இண்டஸ்ட்ரின்னு எழுதுவாங்க. கோலிவுட்னு எழுதுவாங்க, ரஜினி இண்டஸ்ட்ரி அப்படின்னு எழுதுவாங்க. ஏன்னா ரஜினி சாருடைய படங்கள் மட்டும்தான் இப்போ இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. 10-15 வருஷங்கள் அப்படியே. அதாவது கடைசியாக ரஜினி சாரோட இண்டஸ்ட்ரி ஹிட்டை வந்து ஓவர்டேக் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் வந்து கமல் சார் மட்டும்தான், இந்தியன் மட்டும். அதை தவிர்த்து வேறு எந்த படங்கள்லையுமே வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டை வந்து யாருமே வந்து ஓவர்டேக் பண்ணவே இல்லை. அப்போது எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து திரை ஆளுமையில் அவர் இருந்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்கள். அவ்வளோ பெரிய வந்து ஃபேம் கையில் இருந்தால் என்னென்ன ஆட்டம் ஆடுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மற்றவங்கெல்லாம் ஒரு வெற்றி, ஒரே ஒரு ரெக்கார்டு, நான் ரஜினி ரெக்கார்டுங்கிறது இப்போ மேக்ஸிமம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ரெக்கார்டு ரஜினி சாரோட ஒரு ரெக்கார்டை வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பில்டப் வருது, இல்லை வந்து கேரளாவில் கொஞ்சம் அதிகமாக கலெக்ஷன் வந்துருச்சு, மலேசியாவில் அதிகமாக கலெக்ஷன் வந்துருச்சு, இல்லை வந்து யூஎஸ்ஏல வந்து ஒரு நாள் அதிகமாக கலெக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆட்டம் ஆடுறாங்க. ஆனால் இது எல்லாமே அதிகமாக வந்து உருவாகிறதுக்கு உண்டான அந்த பாதையை போட்ட ஒருத்தர் அவர் எவ்வளோ அமைதியாக அவருடைய வேலையை பார்த்துன்னுக்கிறார். ரஜினி சார் பேசினா அது கான்ட்ரவர்சியாக மாறும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா அவரை பற்றி எழுதுனா பேப்பர் விற்கும், அதனால் அவங்க விற்க தான் செய்வாங்க, எழுத தான் செய்வாங்க. நீங்கள் அதுக்கு இரையாயிட்டீங்கன்னா அது உங்களுடைய பிரச்சனை. இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிற விஜய் சாரோட ஃபேன்ஸு அப்புறம் மற்ற ஃபேன்ஸ்லாம் பார்க்கும்போது விஜய் சாரோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப இன்செக்யூராக சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன வருத்தமாக இருக்குன்னா, இப்போயே நீங்கள் வந்து சினிமா சண்டைன்னு ஒரு படம் இருக்குது, அந்த படம் நடிச்சு முடிச்சுட்டு விஜய் அரசியலுக்குள்ளே வரப்போறாரு, வந்ததுக்கு அப்புறமேட்டு நடிக்க போகிறாரு, உள்ள ஒருபடி வரப்போறாரு. அதாவது ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் புரிஞ்சிக்காத விஷயத்த நீங்கள் லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் புரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் ரஜினி சாரோடைய அந்த ஃபேமுக்கும் அவருடைய வயசுக்கும் அவர் வந்து யாருக்கிட்டையுமே போய் இறங்கி போய் பேசணும், இல்லை யாருக்குமே விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஆனால் லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் அந்த மேடையிலே சொன்னேன், இது யாரையுமே வந்து சொல்லலை, என்னுடைய லைஃப்பில் வந்து நான் பட்ட விஷயங்களை சொல்கிறேன்னு அவர் சொன்னார். அதை புரிஞ்சுக்காம வந்து சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களையும் என்னையும் கம்பேர் பண்ணி இந்த ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிற விஷயங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் ஏன் ஸ்கிப் பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய வயசுக்கு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு யாருக்கிட்டையுமே நெகட்டிவான விஷயம் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நெகட்டிவான விஷயத்தை தான் நீங்கள் உருவகப்படுத்திக்கிறீங்க. ஆன்லைனுக்குள்ளே வந்து இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயத்தை கெடுக்கிறது தான் ஆன்லைன் நடக்குது. சினிமா இப்போது கிரிக்கெட்டில் யாராவது ஒருத்தவங்க நல்லா விளாண்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன், ரிட்டையர் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெருசாக அவங்கள பற்றி பேச மாட்டாங்க. அவங்க ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறமேட்டு சுத்தமாக அவங்கள பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் பீக்கில் இருக்கும்போது பயங்கரமாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்க அந்த ஃபீல்டு விட்டு வெளியே போகும்போது ரொம்ப பீக்கில் வந்து யாருமே போக மாட்டாங்க. ஆனால் ரஜினி சார் வந்து அவருடைய கெரியர் வந்து கடைசி படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அது பீக்குக்கு போகுது அப்படிங்கிற விஷயத்த பல பேர்னால ஒத்துக்கவே முடியல. நம்ம என்னென்னமோ பில்டப் பண்ணுறோம், சோசியல் மீடியாவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம், யூடியூப் ரெக்கார்ட் பண்ணுறோம், இது எல்லாம் செஞ்சு கூட ஏன் வந்து நம்மளால் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு வர முடியல அப்படின்னா அதான் நான் பல முறை சொல்லிட்டேன். அவர் மேனுவலாக ஒர்க் பண்ணியிருக்காரு, அவர் களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காரு. ரஜினி சாரோட ரசிகர் கூட்டம் அப்படிங்கிறது, அவரை ரசிக்கிறவங்களோட கூட்டம் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவை தாண்டி 80% பேர் இருக்காங்க. சோசியல் மீடியாவில் 20% பேர் கூட இருக்க மாட்டாங்க. 80% பேர் வந்து களத்தில் இருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளேயே கருத்தை பார்க்காதவங்க இருக்காங்க. ரஜினி படம் வந்துருச்சா போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கவங்க தான் அதிகம். அந்த மக்கள்கிட்ட தான் அவர் டிவியில் பேசுகிறார்.
டிவி பார்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமா, இல்ல ட்விட்டர் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை அதிகமாங்கிற இந்த சாதாரண லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டாலே பல பேருக்கு தெரியும். ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய ஒரே ஒரு ஆடியோ லான்ச் ஸ்பீச் வந்து ஏன் இந்த அளவுக்கு மிகப்பெரிய வந்து இம்பாக்டை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பேசுறாங்க. அவங்களுடைய ரஜினி சாரோட ஸ்பீச் 1 மில்லியன் தான் போயிருக்கும் வியூ. மேக்ஸிமம் 10 மில்லியன் வியூ போதுனீங்க. அந்த ஸ்பீச் கொடுக்குற இம்பாக்டை நீங்கள் 40 மில்லியன் 50 மில்லியன் கொடுத்து நீங்கள் பாட்ஸில் வந்து ரெக்கார்ட் எடுத்தாலும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அது களத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன் ரஜினி சார் வந்து வெறும் மன்றமாக இருந்த போதே வந்து எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் இங்கே சில பேர் கட்சி ஆரம்பித்தாலும் ஏன் எதிர்ப்பு வர மாட்டேங்குது? என்ன காரணம்? களத்தில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரஜினி சாருடைய பேச்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அவருடைய ஆடியோ லான்ச்சோட பேச்சு மட்டும் இல்லை, எந்த ஒரு மேடையாக இருந்தாலும், நீங்கள் ஆன்மீக மேடையாக இருக்கட்டும், அரசியல் மேடையாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஒரு மேடையாக இருக்கட்டும், எந்த மேடையில் வேணால் அவர் ஏற்றி வந்து பேச வைங்க. அந்த மேடைக்கு தகுந்த மாதிரி என்ன பேசணுமோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவர் பேசுவார். பர்ஃபெக்டாக பேசுவார். அதில் தன்னுடைய மனசுக்குள்ளே இருந்து தன்னுடைய லைஃப்பில் பட்ட கஷ்டங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி அதுலேருந்து சில பேர் மோட்டிவேட் ஆகணும்னு பேசுவார். ரஜினி சார் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் மோட்டிவேஷன் பண்ணுறதே வந்து பெரிய விஷயங்க. 74 வயசில் வந்து உட்காந்து வேலை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறதே ரொம்ப பெரிய விஷயங்க. அதை விட மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஒரு உலகத்தில் கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மோட்டிவேஷனே உங்களால் உணர முடியலைன்னா அவர் கொடுக்குற வந்து அவர் செய்கின்ற காசுக்காக சேவை செஞ்சால் மட்டும் நீங்கள் எப்படி ஒத்துக்க போகிறீங்க? ஒரு மனுஷன் வந்து நல்லதை சொல்கிறதே உங்களால் முழுசாக கிரகிக்க முடியலன்னா அவர் காசு கொடுத்தா மட்டும் உங்களை கிரகிக்க முடியுமா? முடியாது. அதனால அவர் வெளியே தெரியாமல் எல்லாத்துக்கும் உதவி செய்கிறார். ரஜினி சார் வந்து செய்கின்ற உதவிகள் யார் எனக்கே தெரியும். நான் நிறைய நம்மளோட சேனல்ல வீடியோவில் கூட போட்டிருக்கேன். தேடி பாருங்க, உங்களுக்கே தெரியும். உதவிகள் எதையுமே வெளியே சொல்ல மாட்டார். அவர் வெளியே சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவர் தன்னுடைய அறிவுரைகளை தன் லைஃப்பில் பட்ட கஷ்டங்களை மட்டும்தான் தன்னுடைய எந்தெந்த மேடை கிடைக்குமோ அங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பார். அந்த மேடைக்காக அவருடைய பேச்சுக்காக காத்துட்டு இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகம். நீங்கள் எதை வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். ரஜினி சார் ஒரு படத்தை வந்து டிவியில் போட்டாங்கன்னா டக்குன்னு ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. ஒரு 10 நிமிஷமாச்சும் அந்த படத்தை பார்த்துட்டு தான் போவாங்க. ஏன்? அந்த வசீகரம் அவருடைய பேச்சில் இருக்குது, அவருடைய வாழ்க்கையில் இருக்குது, அவருடைய பேச்சில், அவருடைய அந்த சிந்தனைகள் இருக்குது. அதனால தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேச்சை கேட்கறதுக்காக நானும் காத்துட்ருக்கிறேன். எல்லா ரசிகர்களுமே எதிர்க்கிறவங்க கூட அவருடைய பேச்சை கேட்காம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பேரை சம்பாதிச்சிருக்க அந்த மனிதனுக்காக, அந்த வார்த்தைகளுக்காக நாளைக்கு அந்த பேச்சை கேட்கணும். வேட்டையின் படத்துடைய அந்த ட்ரெய்லரை பார்க்கணும். அமிதாப் பச்சன் சார், ரஜினி சார் இருக்கிற அந்த ஸ்க்ரீனை வந்து நான் பார்த்தாகணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசையோடு வந்து நான் காத்துட்ருக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸைட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கமெண்ட் எடுத்துக்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகின்ற விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அரசியல் ரீதியான விஷயங்களை பேசிக்கிட்டோ இல்லை வந்து நெகட்டிவான விஷயங்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்க வேணாம். ஒரே ஒரு விஷயந்தான், சினிமாங்கிறது வந்து ஒரு பொழுதுபோக்கான இடம். மேடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக இடம். ப்ரொமோஷனுக்காக பேசப்படுகின்ற விஷயங்களை அரசியலாக மாற்றிக்கிட்டு இருக்கல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்லை சில பேர் இன்னொரு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். அந்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி ஒரு பாட்டு போட்டாங்க. சூப்பர் ஸ்டார்னு சொல்லி பாட்டு பாடுவீங்க. அப்புறம் வேற என்னன்னு சொல்லி பாட்டு பாடுவீங்க. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு நான் பிறந்த வருஷம் 89லேயே பாட்டு வந்துருச்சு. ஸோ அப்பயே ஒரு சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடிட்டு இருந்தவங்க தான் சினிமாவில் எல்லாருமே. அப்போ வந்து சக போட்டியாளருக்கு யாருமே எதுக்கு சூப்பர் ஸ்டார்னு போட்டேன்னு கூட கேட்கல. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்போ இருக்க அந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து இவங்க சொல்லி புரிய வைக்கிறதுக்கெல்லாம் நம்ம நேரம் கிடையாது. ஏன்னா இவங்க யாருமே முகாந்திரம் இல்லாதவர்கள். முகத்தை வச்சுக்கிட்டு இப்போ என்னுடைய அடையாளம் இருக்குது. நான் வந்து வீடியோ பேசுகிறேன்னா என்னோட முகத்தை வச்சு நான் பேசுகிறேன். நான் வந்து பேசுகிற கருத்து நீங்கள் சொல்லலாம், இவன் தான் பேசுகிறான் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் ட்விட்டர்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வேறு வாய்ஸ் ஓவரில் பேசிட்டு இருக்கவங்களா இருக்காங்கல்ல, அவங்களாம் என்ன போய் பேச போகிறாங்க? மூஞ்சே இல்லாமல் அவனுக்கு பாட்டு வேறு ஏதோ ஒரு ஸ்டாரோட மூஞ்சை வச்சுக்கிட்டு தான் பேச போகிறாங்க. உன்னுடைய அடையாளத்தையே வெளியே சொல்ல முடியாதவங்க நீங்கள் என்ன போயிட்டு வந்து உண்மையான கருத்தை சொல்ல போகிறீங்க? அதனால் அதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. தலைவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஆடியோ லான்ச்சை பயங்கரமாக கொண்டாடுங்க, சந்தோஷப்படுங்க. நாளைக்கு பாட்டு எல்லாம் ரிலீஸ் ஆயிரும். அதை பார்த்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். ட்ரெய்லர் என்ஜாய் பண்ணுவோம். ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.